நீங்க செய்யற காரியம் வாய்க்கணுமானா இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கணும். அதனாலதான் சொல்ற, தின காலையில எழுந்து நீங்க வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப அதிகாலையில எழும்பி வேற வசனத்தை தியானித்து உங்க நாளை ஆரம்பிக்கணும். அப்படி அந்த வசனத்தை நீங்க தியானிக்க உங்களுடைய உள்ளத்துல இந்த வசனம் ஆழமாய் பதியும். அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். இந்த வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அதனால தினம் அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்க ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிக்குது, காரிய வாய்க்கல, கலங்கி நிக்கிறீங்கல்ல, உடனே கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. முடிந்தா முழங்கால் படியிட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்து அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே காரிய வாய்க்கும். நீங்க சோதித்து பாருங்க, அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க.